அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ வீவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டக்கரான பஞ்சாபி ஸ்டைலில் சிக்கன் கறி எப்படி செய்யுதுங்கிறத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பஞ்சாபி ஸ்டைல் சிக்கன் கறி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன், 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிறதுக்குள்ளே அதுக்கான மசாலாலாம் நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன், 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதை லைட்டாக பொரியட்டும். இப்போது 2 வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறத நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூனுக்கு கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போது இதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது நம்ம கிரைண்ட் பண்ண போகிறதுனால நீங்கள் பேஸ்ட்டாக தான் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி கூட சேர்த்துட்டு நீங்கள் இதோட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் வதக்கின அதே வானல் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஆனியன் பேஸ்ட்டை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது ஆனியன் பேஸ்ட் எல்லாமே சேர்த்தாச்சு. இதை 1 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் வச்சுட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன பச்சை மிளகாய் 2ஆக ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் 2 டீஸ்பூனுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூனுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆயில் நல்லா பிரிஞ்சு தனியாக வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரத்துலலாம் ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலா எல்லாம் சிக்கனுக்குள்ளே நல்லா பிடிக்கிறதுக்காக மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கு. இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு குழம்பு பதத்துக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் செமி கிரேவி மாதிரி வைக்கிறதா இருந்தால் தண்ணி சேர்த்த வேண்டாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக இப்போ 20 நிமிஷம் கழிஞ்சு சிக்கன் பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கு. எண்ணெய் எல்லாமே மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 3/4 டீஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக நான் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியை கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான பஞ்சாபி ஸ்டைல் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.